வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் லாரல்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது உண்மையாக இருப்பது எத்தகைய சிறப்புகளை கொண்டு தரும் என்று பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், உண்மையாக இருக்கிறதுக்கு காட்டிலும் வஞ்சம், அதாவது டிசீட் அண்ட் பிளாக் நாலேஜ், டிசீட் அண்ட் கன்வர்சன்ட் வித் என்ன ஃப்ராடுலண்ட், அதெல்லாம் இழிவை தரும், அது மேலும் மேலும் துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு தொலையாத துன்பத்தை தரும் என்னது? ஃப்ராடுலண்ட்டு. ஆனால் ஃப்ராடுலண்ட்டு ஏமாத்துறதை காட்டிலும் உண்மையாக இருக்கிறது எத்தனை சிறப்புகளை தரும். அது எப்போவுமே நம்ம தான் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பேசுகிறோம். பொய் பேசுறது என்னெல்லாம் பண்ணோம் அப்படி கேட்டுக்கிறதுக்கு பதில் உண்மையாக இருப்பது எத்தனை சிறப்புகளை கொண்டு தரும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் ரொம்ப பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றத காட்டிலும் நிஜம் பேசணும். என் பிள்ளைங்களுக்கு கூட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி பழக்க வேண்டாம். பொய் சொல்கிறது காட்டிலும் கொஞ்சம் தயவு செய்து நிஜத்தை பேசு. நீ எது சார்ந்த நிஜத்தை பேசினியான வாட் எவர் இட் இஸ், அது ஏற்புடையது இல்லை என்னாலும் சொல்லலாம். அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, நீ கோவிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. என்னென்னு மனதளவில் ஒருத்தன் பொய் பேசாமல் இருக்கிறான், அதுவே அவனுக்கு எல்லா மனம் பொருந்தி பொய் சொல்கிறதில்லை, மனம் பொருந்தி அவன் என்ன பண்ணுறதில்ல, எந்த விதமான தவறான செயல்களையும் செய்வதில்லை. அப்படி எந்த தவறையும் செய்வதில்லை என்பதோடு அது என்ன பண்ணுறான், மனது பொருந்தி நிஜத்தை மட்டும்தான் பேசுகிறான், மனது பொருந்தி நிஜமான செயல்களை மட்டும்தான் செய்கிறான், ஏற்புடைய செயல்களை மட்டுமே செய்கிறார்கள். அப்படின்னா அவனுடைய வாக்கும் செயலும் ஒன்று போல இருக்குதுன்னு சொன்னால் உள்ளத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அவனுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணோம், எல்லாராலையும் கொண்டாடப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி கொடுக்குறார். அதுக்கு நான் நம்மளும் அந்த என்ன பண்ணலாம், இந்த பழக்கத்தை சிறு பிள்ளைங்களுக்கு ஒரு 8 அல்லது 10 வயசுக்குள்ளேயே நிஜம் பேசுறதுன்ற அந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். நிஜம் பேசுறதுனால வரக்கூடிய விளைவுகளை பற்றியும் சொல்லலாம். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பொய் பேசணும் அப்படின்றத காட்டிலும் எல்லா நேரத்துலையும் நிஜம் பேசணும். வாட் எவர் கம்ஸ் இட் மே வி வில் ஃபேஸ் இட் அப்படி சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்போ எங்கே போகிறோம், அம்மா 4 மணிக்கு வான்னு சொல்கிறாங்க, ஆனால் 4 மணிக்கு வர முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு கூட நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம்னு ஒத்துக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும், அம்மா நாங்கள் போனால் நிறைய நேரம் விளையாடிடுவேன், எனக்கு 4 o'clock நிச்சயமாக வர முடியாது, அதனால கிவ் மீ சம் மோர் எக்ஸ்ட்ரா டைம் அப்படி கேட்டுக்கலாம். அம்மாட்ட நிஜத்தை சொல்லி கேட்டுக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், 4 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் 3:45க்கு அங்கேருந்தே கிளம்பணும். போகிற இடத்துல அதுபோல் 15 minutes முன்னாடி கிளம்ப முடியாது. இது சிறு பிள்ளைங்க அம்மாட்ட விளையாடுறதுக்கு பர்மிஷன் கேட்டு வெளியில் போனாலும் இந்த கான்செப்ட் ஆஃப் கான்வர்சேஷன் இஸ் என்ன பண்ணுறது ஏற்புடையது. அதை என்ன பண்ணணும், அனுசரிக்கணும், ஃபாலோ பண்ணணும். இல்லை ரொம்ப பெரியவங்களாயிட்டோம், 20 வயசு ஆகிடுது, இருந்தாலும் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு போனோம். அது எப்போ வரும்னு கேட்டால், இந்த 8 வயசு 10 வயசுக்குள்ளே அம்மாட்ட எங்கே போகிறோமோ அங்கே போகிற இடத்த சொல்லிட்டு போனோம், அதே இடத்துலேருந்து திருப்பி வரத்துக்கு உண்டான நேரத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டு போனோம்னு சொன்னால், இந்த பழக்கத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் 20வது வயசுலேயும் அம்மாட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. போகிறதானாக்க போகலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே போகிறதானாலும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனோம். அம்மாட்ட சொல்லிவிட்டு அம்மா ஓகே சொன்ன பிறகு தான் அம்மாட்ட நான் அந்த வெளில போய்ட்டு வரேன், 2 மணி நேரம் கழிச்சு வருவேன் அப்படின்னு உடனே போகக்கூடாது. எங்கே போகிறேன்னு சொல்லணும், போயிட்டு வந்த உடனேவும் சொல்லணும், போகிறச்சேவும் சொல்லணும். பலான ஏரியா வரைக்கும் போகிறேன், ஐ வில் பி கம்மிங் பேக் பை 4 o'clock டுடே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தான். ஆனால் ஆமாம் சொன்னேன் 4 o'clock வரேன்னு சொன்னேன், வர முடியல, வாட் இஸ் இட், இஸ் இட் எ ராங் ஒன், டஸ் இட் எ பனிஷபிள் ஒன் அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அடாவடியாக பேசக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்துக்கு போகிறோமோ அந்த நேரத்துக்கு நிச்சயமாக திரும்பி வந்துடணும். அதுக்கு இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு வரும்னு கேட்டால், அந்த ஒரு டயத்துக்குள்ளே போயிட்டு வரணுன்ற அந்த டைம் கான்செப்ட் வரும். நம்ம லேட்டாக வந்தால் அம்மா வருத்தப்படுவாங்க, அம்மா வில் பி என்ன அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் வரும். ஃபார் விச் வி ஷுட் நாட் பி ரீசன் ஃபார் இட். எல்லா மகளுக்கும் எல்லா மகனும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நம்ம பொருட்டு நம்மளுடைய என்ன மிஸ்பிளானிங்னு சொன்னேன். 4 மணிக்கு வரோம்னு சொன்னால் யூ ஷுட் பிளான் இட் டு ரீச் ஹோம் பை 4 o'clock. அதுபோல் பிளான் சரியாக பண்ணாமல் இருக்கிறது, நம்மளோட டைம் கான்செப்டோட அந்த இது இருக்கே ஷூட்னஸ் அது குறையிறது. அப்படின்னா அதற்கேற்ப நம்மளுடைய நடையுடைய பாவனைகளில் மாறுபாடுகள் இருக்கும்னா, இத்தகைய மாறுபாடுகள் நம் தாய் தகப்பனுக்கு வருத்தத்தை தரக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், தாய் தகப்பனுக்கு வருத்தத்தை தரக்கூடாத விஷயத்தை தான் நம்ம என்ன தரக்கூடாத விஷயத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு மகிழ்வு
தருவது போல நம்மளுடைய நடை உடை பாவனைகள் இருக்க வேண்டும். எங்கே வெளியில் போனால் சொன்ன நேரத்துக்கு போயிட்டு சொன்ன நேரத்துக்கு வரணும். இப்போ என்ன படிக்கிறேன்னு சொல்லி நல்ல மதிப்பெண்கள் வாங்குறேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறது அரை பரீட்சையில். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, மார்க்கை வாங்குறதில்ல. அந்த அரை பரீட்சைக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்டம் போடலாமோ அவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டு விடுறது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யறதில்ல, பரீட்சை வரும்போது ஆமாம் சொன்னால் வாங்க முடியல, வாட் இஸ் இட் அ ராங் ஒன் அப்படின்னு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் கான்வர்சேஷனை திருப்புறது. நெவர் இட் ஷுட் ஹேப்பன். ஏன்னு கேட்டால் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இன் த சென்ஸ் என்ன ஆகும்னா, பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன்கிட்ட என்ன இல்லை, மரியாதை இல்லை, ரிகார்டு இல்லைன்னு ஆகும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். 4 மணிக்கு படிக்கிறேன், 4 மணிக்கு எழுத உட்காடுறேன் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டிக் டு யுவர் வேர்ட்ஸ், யூ ஷுட் கமென்ஸ் யுவர் ஒர்க் பை 4 PM. இதாவது எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை ஏற்புடையது. அதனால் பொய்மை இகழ் அப்படின்னு அவளை சொல்லியிருக்குது, மூதுரை இருக்குது பொய்மை இகழ் அப்படின்னு. அப்போ அந்த பொய்மை இகழில் அதை விட்டுட்டு உண்மை பேசு, பொய் பேசுகிறத தவிர்த்துடு, நிஜத்தை பேசு. பொய் பேசுறதை தவிர்த்துறதை காட்டிலும் நிஜம் பேசுறதுனால வரக்கூடிய லாரல்ஸ், அதனால் வரக்கூடிய சிறப்பு, அதனால் வரக்கூடிய மேன்மை, அதனால் பெறக்கூடிய மேன்மை, அது அத்தனையை பற்றியும் நம்மளோட என்ன பண்ணணும், தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். வகுப்பாசிரியராக இருந்தாலும் வகுப்பாசிரியர் என்ன பண்ணணும், அவரும் அவருடைய கடமைகளை செய்யணும். அப்படின்னா இந்த 40 பிள்ளைங்களுக்கும் நிஜம் பேசுறதுனால விளையக்கூடிய நன்மைகள், நன்மை பயக்கும் உண்மை பேசுவது நன்மை பயக்கும் அப்படின்னு வகுப்பில் நம்மளோட பலகையில் போர்டு இருக்கு இல்லையா, அந்த எழுதுகிற போர்டில் அது எழுதி வச்சுட்டா அது தினமும் பார்த்து கொண்டு இருக்கலாம், எல்லா பீரியட்லையும் பார்க்கலாம். அதுபோல் நடப்பதற்கு முயற்சி செய்யலாம். அதனால் உண்மை பேசுவது தொடர்ந்து என்ன பண்ணோம், தொடர்ந்து உண்மை பேசுவது தொடர்ந்து நல்ல பயனை விளைவிக்கும். அதனால் அது எங்கனம் உண்மை பேசுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பற்றி வரப்போகிற பகுதிகளெல்லாம் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.